போன வாரம் என் பிளேட்ல இருந்த தக்காளி சாதத்துக்கு எக்கச்சக்க ரெக்வஸ்ட் எல்லா வீடியோக்கு கீழேயும் கேட்டுட்டே இருக்கீங்க. ஸோ உங்களுக்காக ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கோங்க. 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. ஹோல் மசாலாஸ் எல்லாத்துலயும் 2 எடுத்துக்கோங்க. இதுல இப்போ ஒரு வெங்காயத்தை நீல வாக்குல கட் பண்ணி வதக்கிக்கோங்க. 2 பச்சை மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதுல நல்ல ஒரு பெரிய தக்காளி சேர்த்துக்கோங்க. அது இல்லாம 5 காஷ்மீரி காஞ்ச மிளகாய், ஒரு பெரிய தக்காளியை அரைச்சு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் அண்ட் ஃபிளேவர் கொடுக்கும். உங்ககிட்ட புதினா கொத்தமல்லி இருந்தா சேர்த்துக்கோங்க. என்கிட்ட கொத்தமல்லி மட்டும் தான் இருந்தது, அதனால நான் அதை மட்டும் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கிட்டேன். நான் இதுல புழுங்கல் அரிசி தான் சேர்த்திருக்கேன். என்ன ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு உள்ள சேர்த்துக்கோங்க. 2 கப் அரிசிக்கு 4 கப் தண்ணி ஊத்துனீங்கன்னா பெர்ஃபெக்ட்டா இருக்கும். நான் பால்கனில உட்காந்து தான் சமைச்சேன், ஏன்னா அங்கதான் கொஞ்சமாவது லைட் இருக்கு. சோ இந்த மாதிரி நல்லா கொதிச்சதும் குக்கரை க்ளோஸ் பண்ணி 3 விசிலுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. பிரஷர் தானா ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஓபன் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி பெர்ஃபெக்ட்டா வெந்து வந்திருக்கும். இதுல 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே ரெஸ்ட் கொடுத்துருங்க. ஆக்சுவலி இது ரொம்ப ஈஸியாவே செஞ்சிடலாம். நீங்க யூசுவலா செய்யற தக்காளி சாதத்தை விட இது கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். ட்ரை பண்ணி தான் பாருங்களேன். இது கூட வறுத்த முட்டை, தயிர் பச்சடி, வத்தல் இதெல்லாம் வச்சு சாப்பிட்டா அட்டகாசமா இருக்குங்க. சோ சைனா அடுப்பா இருந்தா என்ன, இந்தியா அடுப்பா இருந்தா என்ன, ஸ்டவ்வோட சமைக்கும் போது கொஞ்சம் லவ்வோட சமைச்சீங்கன்னா சுமாரா இருக்கிற சமையல் கூட சூப்பரா இருக்கும். எப்படி?